வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலய அரசியல் பிரிவு பிரதிநிதிகளோடு அண்மையில் கலந்துரையாடல். ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஜூலை மாத இறுதியில் வெளியிடும் என அதன் தலைவர் ஆரம்பையில் ரத்நாயக்கு தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என கல்வி அமைச்சரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் வினவியுள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை கேட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, கடந்த சில நாட்களாக வடக்கு மாகாணத்திலும் அதேபோன்று கிழக்கு மாகாணத்திலும் சென்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் போராட்டங்களிலே கலந்து கொண்டிருந்ததோடு தமது மனக்குறைகளையும் சமர்ப்பித்திருந்தார்கள். வேதிகளில் அவர்களோடு கலந்துரையாடும் போது வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று கூற வேண்டும். விசேடமாக சொல்ல போனால் அந்த பட்டதாரிகளுடைய தகமைகளுக்கு அமைவாக அரசாங்கம் பல்வேறு துறைகளிலே மிகவும் வெற்றிடமாக உள்ள துறைகளில் ஆட்சேர்க்கப்படாதது ஏன் என்பது தொடர்பாக அவர்கள் வினா தொடுத்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் விசேடமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்னவென்றால், அதே போன்று சபாபீடத்தில் சமர்ப்பிக்கின்றேன். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இந்த பட்டதாரிகள் மூலமாக அவர்கள் கூறிய கோரிக்கைகளை ஹன்சாட்டில் உள்ளடக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இந்த பிரதியை சமர்ப்பிக்கின்றேன். அரசு சார்பில் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று சஜித் தெரிவித்துள்ளார். சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலய அரசியல் பிரிவு பிரதிநிதிகளோடு அண்மையில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலய இரண்டாவது செயலாளர் பேட்ரிக் பிக்ரிங் மற்றும் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் சாகித்யன் ஆகியோர் ராஜகிரியவில் உள்ள கஃபே தலைமையகத்தில் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். தற்போதைய அரசியல் நிலவரம், எதிர்வரவிருக்கும் தேர்தலுக்கான தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள், கடந்த கால தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் வாக்காளர் அறிவூட்டல் நிகழ்ச்சி திட்டம் மற்றும் அரசியலில் பெண்கள் பங்கேற்பு போன்றவற்றை உள்ளடக்கி கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஹஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மகீன் ஹஃபே குழுவுடனான கலந்துரையாடலுக்கு தலைமை தாங்கியதுடன் இந்த கலந்துரையாடலில் ஹஃபே நிர்வாக பணிப்பாளர் சுரங்கி ஆரியவன்ஷவும் கலந்து கொண்டார். சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீமை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மேலதிக மாவட்ட நீதிபதியும் நீதவானுமான திருமதி அயோனா விமலரத்ன காட்பட்டி சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த பகிரங்க பிடியாணையை பிறப்பித்துள்ளார். புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீமை எதிரியாக குறிப்பிட்டு காட்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறிஞ்சாம்பட்டியில் அமைந்துள்ள அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த போது நீதவான் மேற்படி உத்தரவை வழங்கியுள்ளார். அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கட்டடத்திற்குள் நுழைந்து சொத்துக்களை சேதப்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக காட்பட்டி போலீசாரால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பினை தேர்தல் ஆணைக்குழு ஜூலை மாதம் இறுதியில் வெளியிடும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்பையில் ரத்நாயக்க தெரிவித்தார். ஜூலை மாத இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியானால் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கும் இடையில் தேர்தல்களை நடத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளார். 16 முதல் 21 நாட்களுக்குள் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ள அவர், அதன் பின்னர் தேர்தல் வாக்களிப்பு 4 வாரங்களுக்கு பின்னரும் 6 வாரங்களுக்கு முன்னதாகவும் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். தேர்தல்களுக்கு தயாராவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு போலீஸ் மா அதிபரை சந்திக்க உள்ளது என தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையாளர் அரசாங்க அச்சகத்தின் அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். இலவச இணைய வசதி வழங்கப்படுவதாக கிடைக்கப்பெறும் குறுஞ்செய்திகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்திரன தெரிவித்த போது, கடந்த சில நாட்களாக இலவச இணைய வசதி வழங்கப்படுவதாக கூறி வாட்ஸ்அப், முகநூல், மெசஞ்சர் மற்றும் கையடக்க தொலைபேசிகளுக்கு பல குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுகிறது. இவ்வாறான குறுஞ்செய்திகளை அணுகுவதன் மூலம் எமது சமூக ஊடக கணக்குகள் மற்றும் கையடக்க தொலைபேசியின் தரவுகளை வேறு தரப்பினர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான குறுஞ்செய்திகள் தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மிகவும் அவதானத்தோடு செயற்படுமாறும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி வரும் பின்புலத்தில் கொழும்பில் ஆளும் கட்சியான பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் அடிக்கடி ரகசிய சந்திப்புகள் நடத்தி வருகின்றனர். அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் 17ஆம் தேதி நள்ளிரவோடு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கின்றது.
அதன் காரணமாக தேர்தலுக்கான தயார்படுத்தல்கள் குறித்து அரசு உத்தியோகத்தர்களுடன் தேர்தல்கள் ஆணைக்குழு கலந்துரையாடல்களையும் நடாத்தி வருகிறது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களா 6 வருடங்களா என உயர்நீதிமன்றத்தில் தனிநபர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைமுறல் மனுவை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளாமலேயே உயர்நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை நிராகரித்தது. இந்த மனுவை அரசாங்கத்திற்கு சார்பானவரை தாக்கல் செய்துள்ளதாக குற்றம் சுமத்திய எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான இறுதி முயற்சியும் உயர்நீதிமன்றத்தால் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்த பின்புலத்திலேயே ஆளும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான பேச்சுக்கள் தீவிரமடைந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்காதென்ற துணையில் அந்த கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சிலர் அரசியல் மேடைகளில் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அதனை நிராகரித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவும் பசில் ராஜபக்சவும் பொதுஜன பெரமுனவின் முக்கிய உறுப்பினர்களும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 6 மணிக்கு கொழும்பில் சந்தித்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கலந்துரையாடல்களை நடாத்தி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். பொதுஜன பெரமுனர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் காஞ்சன விஜயசேகர சிலரின் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் கூறினார். போலீஸ் அதிகாரமின்றி 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவது குறித்து கலந்துரையாடி வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை முற்றாக நிராகரிப்பதாகவும் அது ஒருபோதும் தமிழர் விரும்பும் அரசியல் தீர்வாக அமையாது எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான கருத்துக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் மத்தியில் அவருக்கு பாரிய பின்னடைவையை தேடித்தரும் என்றும் தெரிவித்திருந்தார். ரா சம்பந்தன் பிரிக்கப்படாத ஒருமித்த நாட்டுக்குள் அரசியல் தீர்வை கூறியதாகவும் தற்போது அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை போலீஸ் அதிகாரமின்றி மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட வேறு சில அதிகாரிகளோடு நடைமுறைப்படுத்துவது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் சம்பந்தனின் இறுதிக்கிரிய நிகழ்வில் உரையாற்றியிருந்த ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஜனாதிபதியின் இந்த கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இது தொடர்பாக தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் சம்பந்தன் பிளவுபடாத ஒருமித்த இலங்கைக்குள் அரசியல் தீர்வினை கோரியதாக ஜனாதிபதி கூறுகின்றார். இருப்பினும் அவர் பிளவுபடாத இலங்கைக்குள் தமிழர்களை தேசிய இனமாக அங்கீகரிக்கக்கூடிய சுயநிர்ண அடிப்படையிலான சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வினையே கோரியிருந்தார். மாறாக அவர் ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வை கூறவில்லை. அவ்வாறு இருக்கையில் போலீஸ் அதிகாரங்களின்றி 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து கலந்துரையாடி வருவதாக ஜனாதிபதி கூறுகின்றார். அது ஓரளவுக்கு எனும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அரசியல் தீர்வாக ஒருபோதும் அமையாது. எனவே உரையில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். அது மாத்திரமன்றி ஏற்கனவே மாகாணங்களுக்கான கல்வி மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்து அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் எனவே மேலும் அதிகாரங்களை மட்டுப்படுத்துவதை கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் தமிழ் மக்களை தேசிய இனமாக அங்கீகரித்து சுயநிர்ணய உரிமையை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் சமஷ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை வழங்குவது குறித்து இதய சுத்தியோடு பேசுவதற்கு அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதற்கு தமிழரசு கட்சி தயாராக இருக்கின்றது. அத்தோடு ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் ஜனாதிபதி ஆற்றிய உரை தமிழ் மக்களுக்கான எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் எனவும் அது எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவித்திருந்தார்.